தேர்தல் ஆணையத்தில் மறுபடியும் ஓட்டு சதவீதம் உயர்ந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? மீண்டும் மீண்டுமா? என்னப்பா இப்படி தமிழ்நாட்டில் ஓட்டு சதவீதம் தேர்தல் முடிந்த பிறகு இரண்டாவது மூன்றாவது முறையாக உயர்கிறதா அப்படிங்கிற கேள்விக்கு ஆமாங்க ஆமாம், இதை நம்பித்தான் ஆகணும், நம்பலைன்னா சாப்பாடு கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. டேட்டாவாக வெளியில் விட்டுருக்காங்க. அப்படி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். அது கூடவே இன்னும் சில முக்கியமான விஷயங்களும் நடந்திருக்கு. அது என்னன்னு பார்க்க போகிறோம். இது தமிழ் பக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் ஓட்டுக்கள் அப்படின்னு சொல்கிற அந்த சதவீதம் இருக்குது பார்த்தீங்களா, பதிவான ஓட்டுக்கள் அப்படின்னு சொல்கிறது 72.09% இருந்தது அப்படிங்கிறது தான் முதல் கட்டமாக வந்த ஒரு செய்தி. இதை பற்றி நேற்றே நம்ம டீட்டெயில்டாக ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம். 72.09 அப்படின்னு சொல்கிறதுலேருந்து அடுத்ததான் இரவு 12 மணிக்கு ஒரு டீட்டெயிலான ரிப்போர்ட் அப்படிங்கிறது வெளியாகும். அதில் 1%லேருந்து 3% வரை குறைவாகவோ கூடுதலாகவோ இருக்கும். ஏன்னா ஒரு அப்ராக்சிமேட் தானே. அந்த அப்ராக்சிமேட்லேருந்து மறுபடியும் ஒரு ஆவரேஜ் கணக்கெலாம் எடுத்து அவங்க அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷனை வெளியில் விடும்போது ஒரு 1%லேருந்து 3% வரை டிக்ரீஸ் ஒரு இன்க்ரீஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் அது ரொம்ப இன்னும் குழப்பமாக இருந்ததுனால அடுத்ததாக ஒரு 3 மணிக்கு மீட்டிங், 11 மணிக்கு செய்தி தொடர்பாளர் சந்திப்பு, அதை மாற்றி 3, அடுத்ததாக 5, அடுத்ததாக 7 அப்படிலாம் சொல்லிட்டு போய் கடைசியாக வந்த அறிவிப்பின்படி 69.46% இருந்தது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் பதிவான ஓட்டுகளுடைய சதவீதம் அப்படிங்கிறது 69.46 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பரவாயில்ல, 72 அப்படிங்கிறது ஒரு 69.46 இருந்திருக்கே அப்படின்னு சொல்லி நம்மளாம் நினச்சிட்டு இருக்கும்போது தான் மறுபடியும் தமிழ்நாட்டில் பதிவாகியுள்ள ஓட்டு சதவீதம் 0.1% அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது இப்போ தமிழ்நாட்டில் கரெக்டாக 69.71% ஓட்டுகள் பதிவாகி இருக்கின்றன அப்படிங்கிறது தான் கடைசியாக நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல். 72.09லேருந்து 69.46 வந்து அடுத்து 69.71 நின்று இருக்கு. அடுத்தா எவ்வளோ சதவீதம் உயரும் இறங்கும் அப்படிங்கிறதெல்லாம் சரியாக தெரியலை. தமிழ்நாட்டில் இந்த தேர்தலுக்கு முன்னாடி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்படி பேசியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பிஜேபிக்கு ஒரு பெரிய அடி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் விழுந்திருக்கும். அதுவும் இல்லாமல் அது எப்படி விழுந்திருக்கும் அப்படிங்கிறது யோசிச்சு கூட பார்க்க முடியலை. காங்கிரஸினுடைய அந்த ஒரு ஆட்சி இருக்குது பார்த்தீங்களா, இந்தியா கூட்டணி நம்மகிட்ட இருக்கக்கூடிய காசெல்லாம் வாங்கி முஸ்லீம்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு, அதாவது நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு கொடுக்க போகிறதாக இந்த மதத்தின் அடிப்படையிலான ஒரு பேச்சை இன்னைக்கு பேசியிருக்கார். பொதுவாக நம்ம இங்கே இந்திய அரசியலை பற்றி பார்ப்பது கிடையாது அரசியல் சதுரங்கத்தில். ஆனால் இந்த வார்த்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களாக இருந்து அது ஒரு நாட்டினுடைய, அதுவும் குறிப்பாக இப்போ எலெக்ஷன் வேறு நடந்துட்டுருக்கு, மதத்தை பேஸ் பண்ணி எந்த பிரச்சாரமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன நிலைமையிலும் கூட இப்படிலாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறது கொஞ்சமாக தலைகுனிவை ஏற்படுத்தி இருக்கிறது இந்தியாவுக்கே. சொல்லப்போனால் மோடி அவர்களுக்கு இது பெரிய ஒரு பேக்ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. கொஞ்சம் பேர் இதை ரொம்ப பெரிய அளவில் கொண்டாடுறாங்க, பழைய மோடியை நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் பேர் இல்லை, இது சரிப்பட்டு இல்லை, இதனால் பல பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காங்கிரஸினுடைய வாக்குறுதி அப்படிங்கிறது எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கான விவாதமும், மன்மோகன் சிங் அவர்கள் என்னெல்லாம் பேசினாங்க அப்படிங்கிறதுக்கான விவாதமும் தனியாகவே நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. அடுத்ததாக காவி மாயம் என்பது தான். இந்த காவி மாயம் அப்படிங்கிறத பற்றி நம்ம நல்லபடியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆசிவகம் போன்ற தமிழர்களுடைய முந்தைய நம்ம கலாச்சாரம், நம்ம எப்படிலாம் வாழ்ந்து வந்தோம், நமக்கு என்ன இந்த வெள்ளை நிறம்னா என்ன, காவி நிறம்னா என்ன, இதெல்லாம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் பற்றி நான் ஏன்டா தெரிந்து கொள்ள வேண்டும்? காவி நிறம்னா அது பிஜேபி அப்படின்னு சொல்லிடுவாங்க, பச்சைனா அது இஸ்லாமியர்களுக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க, வெள்ளைனா அதை பாதிரியார்கள் போடக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க. ஸோ கலர்லேயே இங்கே நம்ம மதத்தை தான் பார்த்துட்ருக்கோம், மதத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கட்சிகளை தான் பார்த்துட்ருக்கோமே தவிர அதை கலராக பார்ப்பது கிடையாது. ஸோ திருவள்ளுவர் அப்படிங்கிற அந்த நபர் அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறதும் யாருக்கும் அதிகமாக தெரியலை. அவர் எப்படி வாழ்ந்து வந்தார், அவருடைய முகம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பெரிய கேள்வி தான். கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி வர திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கண்டிப்பாக ஒரு சன்னியாசியாக தான் இருந்திருக்க வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நார்மலாக இருக்கக்கூடிய சன்னியாசிகள் எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் அவர் இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ சன்னியாசிகள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன ஆடை உடுத்தியிருப்பார்கள் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த காலத்தில் எந்த மாதிரியான ஆடைகள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு வெள்ளை உடையாக திருவள்ளுவருடைய அந்த உடல் அமைப்பும் அவர் உட்கார்ந்துருக்க மாதிரியான இமேஜ் அப்படிங்கிறது மாற்றப்படுகிறது. ஒரு ஃபோட்டோகிராஃபி
அந்த இமேஜ் மாற்றப்பட்டதுலேருந்து கலைஞர் அவர்கள் மாற்றினாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்காங்க. இதுதான்ப்பா உண்மையான திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இல்லைப்பா, திருவள்ளுவர் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான கமெண்டெல்லாம் வச்சுக்கிட்டு பழைய சன்னியாசிகள் ஒரு ஸ்டைலை நம்ம பார்த்துருப்போம்ல, அப்படி தான் இருந்திருப்பார்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். ஸோ இப்படிலாம் பிரச்சனைகள் இருக்கும்போது தான் திடீர்னு பிஜேபி என்ன செய்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் ஏன் திருவள்ளுவர் காவி ஆடை உடுத்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவருக்கு காவி உடை அப்படிங்கிறத போடுறாங்க. காவி உடை அப்படிங்கிறத போட்ட உடனே பிஜேபி கையில் எடுத்துட்டாங்க திருவள்ளுவரை அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய எதிர்ப்பை ஏற்படுத்துகிறது. சொல்லப்போனால் திருவள்ளுவர் சிலை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் காவி பெயிண்ட் அடிக்கிறது, காவி பெயிண்ட் இருக்கிற இடத்துல வெள்ளை பெயிண்ட் அடிக்கிறது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவரை அவருடைய அரசியலுக்காக மாற்றிக்கொண்டார்கள் பல கட்சிகள். இந்த நேரத்தில் மறுபடியும் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, திருவள்ளுவரை விட்டுட்டு நேராக தூர்தர்ஷன் அப்படிலாம் நம்ம சொல்லல, பொதிகை அப்படிலாம் சொல்லல, அந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்தாச்சு. அந்த இடத்துக்கு வந்த பிறகு அதனுடைய லோகோ இப்போ மாற்றப்பட்டிருக்கிறது. ரெட் கலர்லேருந்து காவி நிறத்துக்கு லோகோ அப்படிங்கிறது மாற்றப்பட்டு இருப்பதாக திமுகவை சார்ந்த நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு பெரிய குற்றச்சாட்டை சுமத்தியிருக்கிறார். அவர் சொன்னது என்னன்னா, காவி சாயம் அப்படிங்கிறத திருவள்ளுவருக்கு பூசினாங்க, நிறைய பேருக்கு காவி சாயம் பூசினாங்க. இப்போ பாருங்கள், மறுபடியும் தூர்தர்ஷன் அப்படிங்கிற இந்த பொதிகை சேனலுக்கும் பூச ஆரம்பிச்சிருக்காங்க. அதனுடைய லோகோவை மாற்றிருக்காங்க. வானொலி அப்படிங்கிற தூய பெயரெல்லாம் மாற்றிட்டு ஆகாஷவாணி அப்படின்னு சொல்லிற சமஸ்கிருத பெயராக மாற்றினார்கள். தற்போது தூர்தர்ஷன் அதனுடைய லோகோவையும் காவி கரையை அடித்திருக்கிறார்கள். இதெல்லாம் சரிப்பட்டு இல்லை அப்படின்னு சொல்லி மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய கருத்தை ட்விட்டரில் பதிவு பண்ணுறாரு. ட்விட்டர் வாசிகள் என்ன சாதாரண நபர்களா? ஆமாம், சார் சொல்கிறது சரிதான், முதலமைச்சர் சார் சொல்கிறது சரிதான், காவியை போட்டு திணிச்சிட்டாங்க தூர்தர்ஷன் லோகோவில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க அடுத்ததாக கமெண்ட்ஸ்லாம் வாசித்து பார்க்கும்போது அது மு க ஸ்டாலின் அவர்களுக்கே பேக் ஃபயர் ஆனதை நம்மளால் பார்க்க முடிந்தது. நேராக உங்களுடைய குடும்பத்தையே இழுத்துட்டாங்க ட்விட்டர் வாசிகள். சன் டிவியினுடைய லோகோ எடுத்து போடுறாங்க. சன் டிவியினுடைய லோகோ எடுத்து பார்க்கும்போது அதுவும் காவி நிறமாக தான் இருக்குது. நேராக கலைஞர் செய்திகள் இப்படின்னு சொல்கிற எல்லா டிவி சேனல், அவங்களுடைய டிவி சேனல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்து போட்டு கொண்டையே மறைங்க சார் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் காவியாக தானே இருக்குது. அப்போ இதுக்கு யார்? பிஜேபி தான் இந்த சன் டிவியினுடைய அந்த லோகோலாம் மாற்றினாங்க, காவி சாயம் அடிச்சிருக்கீங்க, ஸோ நீங்களும் பிஜேபியினுடைய கைக்கூலியா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நியாயமான கேள்வி தானே. இதை விட இன்னொரு படி மேலே போய் சில நபர்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த கலாநிதி மாறன், தயாநிதி மாறன் அப்படிலாம் சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஞாபகத்துக்கு வருவார். ஏன்னா படம்லாம் எடுத்துருக்காங்க. அதுவும் குறிப்பாக கலாநிதி மாறன் அவர்கள் அப்படின்னு சொல்லும்போதும் மாறன் ஃபேமிலி அப்படிங்கிறதே நமக்கு தெரிகிறது தான். அதிலிருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு டைலாகை சொல்லியிருந்தார், எப்பாடுபட்டாவது இந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு ஒரு நல்ல பிளேயர்ஸ் வாங்கி கொடுங்க, காவியா மாறன் அவர்கள் அழுவதை என்னால் பார்க்கவே முடியலை அப்படின்னு சொல்லி அதனுடைய லோகோ எடுத்து போட்டுட்டு, ஏய் என்ன உருட்டியாக உருட்டுறீங்க, உங்கள் குடும்பமே காவி தானே அப்படின்னு சொல்லி சன்ரைசர்ஸ் அதனுடைய அந்த லோகோவையும் எடுத்து போட்டிருக்காங்க. பார்க்க போனால் எல்லாமே காவி மாதிரி தான் இருக்குது. என்ன சார், நீங்களே காவி அடிச்சுக்கிட்டீங்களா, இல்லை காவி தான் நல்ல கலர்னு வச்சுக்கிட்டீங்களா, இல்லை இது எதேச்சியாக நடந்ததா, இல்லை வாண்டடாக யாராவது சித்தரித்திருக்கிறார்களா அப்படிங்கிறது எல்லாமே மக்கள் பார்த்து தெரிந்து கொள்வார்கள். இங்கே அரசியலை நான் பேச விரும்பலை, ஆனால் மறைமுக அரசியலாக நீங்கள் செய்யக்கூடிய அரசியலும் ஆல்ரெடி நீங்கள் செஞ்சு வச்சுருக்கக்கூடிய அரசியலும் புட்டு நீங்கள் வெளியில் வந்துடுது பார்த்தீங்களா. திருவள்ளுவருக்கு காவிச்சாயம் ஓகே, அது வர ஓகே, ஆனால் தூர்தர்ஷனுக்கு காவிச்சாயம் அடித்தாங்கன்னு சொன்னீங்கல்ல, அப்போ சன் டிவி லோகோக்கு காவிச்சாயம் அடித்தது யார் 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 அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா? சன்ரைசர்ஸ் அப்படிங்கிற அந்த டீமினுடைய லோகோவை தீர்மானித்தது யார்? காவி வந்துருந்துச்சு நான் சொல்லியிருக்க வேண்டாமா அந்த டைம்லையே, காவி வந்திருக்கியா, நமக்கு ஒத்து வராதியா, பேசாமல் கருப்பு சிவப்பு அடிச்சு விடியா அப்படின்னு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். எல்லாருக்கும் அது ஒரு பெரிய ஃபேமஸாகவும் இருந்திருக்கும். ஆனால் என்ன, அதை கருப்பு சிவப்புலாம் அடித்தா அது சாஸ்திரப்படி சரிப்பட்டு வராதே. என்னப்பா திமுக சாஸ்திரம்லாம் பார்ப்பாங்களா அப்படின்னு பார்த்தா நல்ல நேரம்லாம் பார்ப்பாங்களாம். அப்போ பகுத்தறிவு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரத்தில் பகுத்தறிவு, கொஞ்சம் நேரங்களில் பகுத்தறிவு இல்லை அப்படிங்கிற மாதிரி. அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஒரு கூற்று, அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லலாம், அது ரொம்ப பெரிய அளவு ஸ்டேட்மெண்ட், அதை நீங்களே வாசிச்சுக்கோங்க. எதுக்கும் நான் சொல்லிடுறேன். கும்பகோணத்தில் இளைஞர்கள் கஞ்சா போதையில் அரசு பேருந்து ஓட்டுநரை தாக்கியதாகவும், சென்னை கண்ணகி நகர் பகுதியில் விசாரணைக்கு சென்ற காவலர்கள் இருவரை போதை ஆசாமிகள் இருவர் தாக்கியதாகவும் வருகின்ற செய்திகள் கவலையளிக்கின்றன. ரொம்பவே மனசு நொந்த ஒரு செய்தி. ஒரு நடத்துனரை போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க, அதுவும் ஃபோட்டோ வீடியோ எடுத்தவொன்னே அவரையும் போட்டு கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க. எங்கேருந்துடா வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது கஞ்சா போதையா இல்லை வேறு எதுவுமா, என்ன இளவுனே தெரியலை. திடீர்னு பார்த்தா அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டு அரசு ஊழியர்களும் பொதுமக்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டிய காவல்துறையினருக்குமே பாதுகாப்பற்ற நிலையில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கோடு அடியோடு சீர்கட்டு உள்ளது. சட்டம் ஒழுங்கு சீர்கட்டிற்கான முக்கிய காரணமே போதைப் பொருள் புழக்கம் அமைந்துள்ளது.
நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்காக தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது மளிகை பொருட்களை போன்று மிக சாதாரணமாக கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கிடைப்பதாக பத்திரிகையாளர்களும் பொதுமக்களும் என்னிடத்தில் மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்தனர். இளைஞர்கள் மற்றும் மாணவர்களிடையே இந்த போதைப்பொருள் புழங்குவது மிகுந்த கவலை அளிப்பதும் கண்டனத்துக்குரியதும். சீர்கெட்டு போயிருக்கும் தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கை நிர்வகிக்க தக்க நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையுடன் வலியுறுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார். நியாயமான கோரிக்கை, எல்லோரும் கேட்க வேண்டிய கோரிக்கை. இதை நீங்கள் ஆமாம் இது எல்லாரும் கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லாரும் கேட்டே ஆக வேண்டும். ஏன்னா அரசியல் மாற்றம் அப்படிங்கிறது இப்போ இருந்தே ஆரம்பிக்கணும். ஏதோ எலெக்ஷனுக்கு வந்தாங்க, ஓட்டு கேட்டாங்க, நாமளும் 4 வீடியோ போட்டோம் அப்படிங்கிறது இல்லை. இங்கே அடிப்படையே பிரச்சனையாக இருக்குது. அந்த அடிப்படை கஞ்சா எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்திட்டு இருக்கு, இளைஞர்களுடைய வாழ்வை எந்த அளவுக்கு அது நாசப்படுத்தி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான பல சான்றுகளை நம்ம பார்த்துட்டோம். பல குடும்பம் இதனால் ஒன்றுமே இல்லாமல் நொடிஞ்சு போயிருக்கு அப்படிங்கிற உண்மையும், பல தாய்மார்கள் கண்ணீர் சிந்து கொண்டிருக்கிறார்கள், பல சகோதரிகள் இப்பவும் தாலி இழந்து வருகிறார்கள். அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு இல்லாமல், படிப்புக்கு செலவழிக்காமல் அவங்களுடைய தந்தை, அவங்களுடைய மகன்கள் இப்படின்னு சொல்கிறவங்க கஞ்சாவுக்கும் போதைக்கும் அடிமையாக இருக்கக்கூடிய கலாச்சாரம் இப்போது பெருகி வருகிறது. அதை தடுப்பதற்கு தமிழக அரசாங்கம் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரத்தக்கட்டு வீக்கம் நீலக்கண்ணீர் வடிக்கும் பொம்மை முதல்வர் அறிக்கையில் அனல் காட்டி எடப்பாடி அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தியும், அதே மாதிரி அண்ணாமலை அவர்களுடைய இன்னொரு செய்தியும் நம்ம பார்க்க நேர்ந்தது. அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் லாக்அப் டெத்தை பற்றி பேசியிருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் பிஜேபிக்கு ஏன் ஓட்டு போட்ட, எங்கள் கட்சிக்கு ஏன் ஓட்டு போடலை அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணை சில பேர் தாக்கி கொன்றதாகவும் ஒரு செய்தி. இது இரண்டுமே சட்ட ஒழுங்கீனம் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் பர்சனலாக ஒரு அட்டாக் தான் அந்த பெண் இறந்ததற்கு காரணம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொன்ன அந்த கிளைமை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன இன்னொரு கிளைம் இருக்குது, லாக்அப் டெத் அப்படிங்கிறது தான். ஒரு பெரிய ஒரு கிரிமினல் கொல்லப்படுகிறார். அவர் கொல்லப்பட்டதற்கு ஃபஸ்ட்டு இவர் தான் அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை கைது பண்ணுறாங்க. அவர் சிறையில் அடைக்கப்படுகிறார். கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு அவர் 1 வாரம் ஜாமீனில் வராங்க. ஜாமீனில் 2-3 தினங்கள் மறுபடியும் விசாரணைக்காக அழைக்கிறார்கள். விசாரணைக்கு போனவர் திரும்ப உயிரோடி வரல. விசாரணையின் போது நெஞ்சுவலி ஏற்பட்டதாகவும், ஒருவர் விசாரிக்க வேண்டும், அதை மாற்றி வேறொரு அதிகாரி, காவல்துறை அதிகாரி அவரை விசாரித்ததாகவும் குற்றம் சுமத்தப்பட்டு கடைசி அவருடைய இறப்பு அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு சொல்லப்படுது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. தாடையிலெல்லாம் ரத்தக்கட்டு இருக்குது, 2 கைகளிலும் ரத்தக்கட்டு இருக்குது, பாடியினுடைய பேக் சைடும் ரத்தக்கட்டு இருக்குது. ஆனால் அவர் இறப்பதற்கு காரணம் அப்படி அடிப்பட்டதில்லை, அவ்வளோ ஆழமான அடி எதுவுமே படலை, வேறு ஏதோ காரணம், அட்டாக்கோ ஏதோ காரணம் அப்படின்னு சொல்கிற மாதிரியும், ஆனால் அடி விழுந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. அப்போ இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, லாக்கப்பில் வச்சு மறுபடியும் கண்டிஷனல் ஜாமீனில் வந்தவரை பிடிச்சி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஆனால் இதெல்லாம் பேச மறுக்கக்கூடிய நமது ஊடகங்கள், இதே இது ஜெயராஜ் ஃபெலிக்ஸ் அது உங்களுக்கும் நடந்தது கொடுமை தான், அதே மாதிரியான கொடுமை தான் இங்கேயும் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி கேட்க திராணியற்றி இருக்கிறார்களோ அப்படிங்கிற ஒரு பயமும் நமக்குள் இருக்கிறது. சாதாரண மக்கள் இதெல்லாம் கடந்து போகும்போது நம்ம குடும்பத்திலேருந்து இப்படி ஒரு இழப்பு வந்தால் தான் அந்த இழப்பினுடைய வலியும் வேதனையும் புரியும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா துயரமும் எல்லோருக்கும் ஏதோ ஒரு வகையில் துயரத்தை தருகிறது என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அங்கே தானே நடக்குது அப்படின்னு சொல்கிறது, நாளைக்கு நம்ம வீட்டில் நடந்தால் அதை பற்றி யாருமே பேச மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் மட்டும்தான் இருக்கும். நாம் இப்போ பேசியிருக்கோம், அதே மாதிரி 4 பேர் பேசிட்டாங்கன்னா அந்த குற்றச்செயல் நடப்பது அப்படிங்கிறது கம்மியாகும் என்பது தாழ்மையான ஒரு கருத்து. ஸோ ஓவராலாக இந்த ஒரு அரசியல் சதுரங்கம் அப்படிங்கிறதுல உண்மையான சில கருத்துக்களை உங்களால் பார்க்க முடியும். இது உங்களை யோசிக்க வைப்பதற்கும் நம்ம தமிழ்நாட்டை சுற்றி என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதை தெரிந்து கொள்வதற்குமாக தான். அதை விட்டுட்டு இந்த அரசியல் கட்சி அந்த அரசியல் கட்சி குற்றம் சொல்வதெல்லாம் கிடையாது. மறைக்கப்படக்கூடிய செய்திகள் என்ன, அதனுடைய உண்மைத்தன்மை அப்படிங்கிறது எல்லாமே புரிந்து கொள்வதற்கு அரசியல் சதுரங்கம் உங்களுக்கு ஒரு கருவியாக பயன்பட போகிறது. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.